ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ஸ்ட் கஸ்டமர் கொடுத்த ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், என்னோட ஃப்ரெண்டு தான். நாங்கள் ஒரே காலேஜ் தான். ஸோ அவனோட ஃப்ரெண்டோட தாத்தா பாட்டியை ட்ராப் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தான். சைஸ் எவ்வளோ பெருசு நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தான். நான் A3 தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு நான் A3 A4 சைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். சைஸ் அண்ட் மெம்பர்ஸ் பொறுத்து ரேட் சேஞ்ச் ஆகும். வீடியோ எண்டில் நான் ரேட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவங்க தாத்தா பாட்டியை ட்ராப் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தான். நான் என்ன நினச்சேன்னா அவங்க தாத்தா பாட்டிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி போலன்னு நினச்சிருந்தேன். பட் கடைசியாக தான் என்கிட்ட சொன்னான். June 5th அவங்க பர்த்டேனா June 3rd தான் என்கிட்ட சொன்னான். நான் நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தான். நானும் 4th அன்னைக்கு கொடுத்துட்டேன். அன்னைக்கு சரியான மழை. அவன் இங்கே ரீச் ஆனப்போ மழை நல்ல வேளை கொஞ்சம் நின்றுச்சு. அப்போ வந்து வாங்கிட்டு போயிட்டான் ஒரு வழியா. நான் பயந்துட்டே இருந்தேன். அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் மழை வரவே கூடாதுன்னு நினைச்சேன். நல்ல வேளை மழை வரல, தேங்க்ஃபுல்லி. என் ஃப்ரெண்ட் கிட்ட நீ அவங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும்தான் நான் கொஞ்சம் உரிமையாக கேட்பேன். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் டவுட் இல்லாமல் அனுப்புவாங்க. வெளியிலேருந்து ஆர்டர்ஸ் வரும்போது அவங்க கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் டவுட் இருக்கும் தானே, இவங்க அந்த வீடியோ எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களான்னு பயப்பட தான் செய்வாங்க. அதனாலே நான் கேட்க மாட்டேன். பட் எல்லா ஆர்டர்ஸ்லையுமே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்க ஆசையாக தான் இருக்கும். ஏன்னா அதை பார்த்தா தான் ஓகே நம்ம நல்லா தான் வரைஞ்சிருக்கோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ நைட்டு வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தான். அவங்க தம்பி தான் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நானுமே அழுதுட்டேன். நைட் 1 o'clock நினைக்கிறேன். நீ வீடியோ அனுப்புனாதான் நான் பார்த்துட்டு தான் போய் தூங்குவேன் அப்படின்ட்டு அது வரைக்கும் முடிச்சுட்டே இருந்தேன் அவன்கிட்ட கேட்டுட்டு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே என் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தான். அவங்களோட பிரதருக்குமே வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட இருக்க மாதிரி ட்ராப் பண்ணி கொடுக்க சொன்னாருன்னு சொல்லியிருந்தான். எனக்கு உண்மையாக ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. தாத்தா பாட்டி மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களேன்னு ஸ்வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.